வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பிரேம் ஆடியோஸ் நெய்வேலி. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஆம்ப்ளிஃபயர் ஒரு 5.2 மேனுவல் ஆம்ப்ளிஃபயர். இதில் பார்த்தீங்கன்னா டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஜிஸ்டார் பிராண்டோடைய GS AAA டிகோடர் வந்து பயன்படுத்தியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒரு மைக் இன்புட் ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்கோம். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா டிரான்ஸ்டர் பேஸ்டு ஆம்ப்ளிஃபயர் தான். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 சேனல் ஆடியோக்கு 10 டிரான்ஸ்டர் போர்டு வந்து பயன்படுத்தியிருப்போம். 2 சப்வூஃபருக்காக பார்த்தீங்கன்னாக்கா 4 டிரான்சிஸ்டரில் மோனோ போர்டு வந்து 2 வந்து பயன்படுத்தியிருப்போம். ஃப்ரண்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான மாடல், அதாவது பார்த்தீங்கன்னா டியூவல் VE மீட்டர் பேனல் தான். ப்ளஸ் இதில் ஒரு மைக் இன்புட் ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேனல்லே வந்து கொடுத்துருப்போம். நல்ல ஒரு சூப்பரான மாடலில் தான் இந்த ஆம்ப்ளிஃபயரே நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த மாடல் ஆம்ப்ளிஃபயர் யாருக்காக ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரம் அப்படின்ற ஒரு நண்பருக்காக தான் ராமநாதபுரத்துலேருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த ஒரு சூப்பரான மாடல் ஆம்ப்ளிஃபயரை நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாடல் ஆம்ப்ளிஃபயரில் நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் வந்து பயன்படுத்தியிருக்கோம், நெக்ஸ்ட்டு இன்டீரியரில் நம்ம எப்படிலாம் ஒயரிங் பண்ணியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆம்ப்ளிஃபயரோட இன்டீரியரில் என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் வந்து பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 30 வோல்ட்டில் 12 ஆம்பியர் பியூர் HD ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பயன்படுத்தியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ரெக்டிஃபயர் செக்ஷனில் 3510 மெட்டல் டயோடும் 50 வோல்ட் 10,000 MFTயில் 4 கெப்பாசிட்டர்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்கோம். இல்லை ஏன் நம்ம 4 கெப்பாசிட்டர் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்வூஃபருக்காக பார்த்தீங்கன்னாக்கா 2 செக்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். அதனால் நமக்கு பவர் ஃபேக்டர் பூஸ்ட் பண்ணால் தான் நமக்கு பேஸோடைய ரிசல்ட்டுமே நல்லாயிருக்கும். அந்த ஒரு பட்சத்தில் தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4 கெப்பாசிட்டர்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்கோம். ஆம்ப்ளிஃபயரில் பயன்படுத்தின ஐசி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் ஐசி தான் வந்து பயன்படுத்தியிருக்கோம். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 10+8, அதாவது மொத்தம் 18 டிரான்சிஸ்டர் நம்ம இந்த ஆம்ப்ளிஃபயரில் இருக்குது. 10 டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு சரவுண்டு, லெஃப்ட், ரைட்டு, நெக்ஸ்ட்டு சென்ட்ரு, இதுக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு 10 டிரான்சிஸ்டர் போர்டு. இது வந்து ஷான் பிராண்டோடைய 10 டிரான்சிஸ்டர் போர்டு. சப்வூஃபருக்காக பார்த்தீங்கன்னாக்கா 4 டிரான்சிஸ்டரில் 2 போர்டு வந்து பயன்படுத்தியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா குமார் பிராண்டோடைய மோனோ போர்டு தான் அந்த 2 வந்து பயன்படுத்தியிருக்கோம். இந்த 2 போர்டுமே பிரிட்ஜ்டு மோனோ போர்டு தான் வந்து பயன்படுத்தியிருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பேஸ் ரிசல்ட்டு இந்த ஆம்ப்ளிஃபயரில் கண்டிப்பாக கிடைக்கும். அதை பூஸ்டப் பண்ணுற வகையிலுமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 4 கெப்பாசிட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதனால் பேஸோட பஞ்சுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரேஞ்சில் இருக்கும். இதில் யூஸ் பண்ண ப்ரோலாஜிக் போர்டு பார்த்தீங்கன்னா வசந்த் பிராண்டோடைய வெர்ஷன் 3 தான் வந்து பயன்படுத்தியிருக்கோம். நல்ல ஒரு ஆடியோ, அதாவது பார்த்தீங்கன்னா பேஸ்டிபிள்லேருந்து சரௌண்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். சரௌண்டுமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஒரு அவுட்புட் இருக்கும். பேஸ்டிபிளுமே சூப்பரான ஒரு அவுட்புட் நமக்கு இந்த V3யில் இருக்கும். பேஸுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சப்வூஃபர் பேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு கெயின் அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே நமக்கு இந்த V3யில் இருக்குது. நல்ல ஒரு அருமையான ஒரு ப்ரோலாஜிக் போர்டு தான். நெக்ஸ்ட்டு இந்த ஆம்ப்ளிஃபயரில் ஒரு சூப்பரான போர்டு வந்து பயன்படுத்தியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா வசந்த் பிராண்டோடைய ஈஸி ஸ்விட்சிங் போர்டு தான் வந்து பயன்படுத்தியிருக்கோம். இப்போ இந்த போர்டு பயன்படுத்துறதுனால பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 18 பின் சுவிட்சோ இல்லைனா 3-வே செலக்டர் சுவிட்ச்லேயோ பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமான ஒயரிங்கே பண்ண தேவையில்லை. ஈஸியான ஒரு ஒயரிங்கில் நம்ம மோட் ஆப்ரேஷனை எல்லாமே பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 5.1 வேணுமா, இல்லை ஆக்சிலரி இன்புட் வேணுமா, இல்லை USB வேணுமா அப்படின்றத இந்த போர்டு மூலயமா நம்ம சூப்பராக வந்து செலக்ட் பண்ண முடியும். ஒயரிங்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாகும். நல்ல ஒரு சூப்பரான போர்டுங்க இது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டும் இந்த ஆம்ப்ளிஃபயரில் வந்து கொடுத்துருக்கோம். இதோட பிராண்டு பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸ்வின் பிராண்டோடைய 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு தான். நெக்ஸ்ட்டு டால்பி டிடிஎஸ் டிகோடர். இது வந்து ஜிஸ்டார் பிராண்டோடைய GS AAA டிகோடர் தான் வந்து பயன்படுத்தியிருக்கோம். இந்த மாடலில் டிகோடரில் நமக்கு ஒரு HDMI RC இருக்கும், ஒரு ஆப்டிக்கல் இருக்கும், ஒரு கோஆக்சில் இருக்கும். இது மூலயமா நம்ம ஒரு டிஜிட்டல் இன்புட் வந்து ஆம்ப்ளிஃபயர் கொடுக்கும்போது நீங்கள் எந்த ஃபார்மெட்டில் வீடியோ பார்த்துட்ருக்கீங்களோ, அதாவது ஒரு டால்பி ஃபார்மெட்டு இல்லைனா ஒரு டிடிஎஸ் ஃபார்மெட்டில் உள்ள வீடியோலாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா
அந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் ஆடியோ, அதாவது ஒரு டால்பி ஃபார்மேட்டில் இருக்கலாம், இல்லை ஒரு டிடிஎஸ் ஃபார்மேட்டில் இருக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டீகோடர் மூலயமா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம வீட்லேயே ஒரு டால்பி ஃபார்மேட்டு இல்லை டிடிஎஸ் ஃபார்மேட்டில் உள்ள வீடியோலாம் பார்த்து சூப்பராக என்ஜாய் பண்ண முடியும். நல்லா பார்த்திங்கன்னா இதில் யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியான காம்பனன்ட்ஸ் தான். அதோட வந்து டீகோடராக இருக்கட்டும், இல்லைனா அதில் யூஸ் பண்ண ஐசியாக இருக்கட்டும், இல்லை ப்ரோலாஜிக் போர்டாக இருக்கட்டும், ட்ரான்ஸ்ஃபார்மராக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான காம்பனன்ட்ஸ் தான். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம பண்ணியிருக்கிற ஒயரிங்குமே பார்த்திங்கன்னா நல்லா நீட் அண்ட் க்ளீனான ஒயரிங்கு, சூப்பரான ஒயரிங்கோட நல்ல ஒரு அருமையான ஒரு குவாலிட்டி காம்பனன்ட்ஸோடு தான் இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த மாடல் ஆம்ப்ளிஃபையருடைய ஆடியோவும் எப்படி இருக்குன்றதை பற்றி வாங்க பார்க்கலாம். ஆம்ப்ளிஃபையரோட ரியர் செக்ஷன், அதாவது பேக் சைடில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா இதில் ஸ்பீக்கர்ஸ்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கான சாக்கெட்ஸ் வந்து கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட்டு ஒரு ஃபியூஸ் ஹோல்டரு, ஏர் இன்லெட்டுக்கான ஒரு கூலர் ஃபேனு, நெக்ஸ்ட்டு டால்பி டிடிஎஸ் டிகோடர், அதாவது GS888 டிகோடரோட இன்புட்ஸ். இதில் வந்து ஒரு HDMI ஆர்ஸ் இருக்கும், ஒரு ஆப்டிக்கல் இருக்கும், ஒரு கோஆக்சியல் இன்புட் இருக்கும். நெக்ஸ்ட்டு 2 RC செக்ஷன் வந்து கொடுத்துருப்போம். இதில் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து 5.1 இன்புட்டுக்காகவும், இன்னொரு RC செக்ஷன் பார்த்திங்கன்னா ஆக்சிலரி இன்புட் கொடுக்குறதுக்காகவும் பார்த்திங்கனாக்கா 2 RC செக்ஷன் வந்து கொடுத்துருப்போம். இந்த மாடல் ஆம்ப்ளிஃபையருக்கான ஒர்க் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணி பேக்கிங்கும் முடிஞ்சிடுச்சு. பேக்கிங் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து 4 சைடு, அதாவது எல்லா சைடுமே தெர்மாக்கோல் பேக்கிங் தான். நெக்ஸ்ட்டு ஏர் பபிள் ஷீட்டுமே வச்சு தான் நம்ம பேக்கிங் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பேக்கேஜிங் டேகுமே போட்டு நம்ம ஒரு பர்ஃபெக்டான ஒரு மெத்தடில் தான் பார்சலுக்கு அனுப்புறது, அதனால் டேமேஜ் எதுவுமே ஆகாது. இந்த மாடலில் உங்களுடைய வீடுகள்லேயும் டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு 5.2 மேனுவல் ஆம்ப்ளிஃபையர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக என்னோடய நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாடல் பார்த்திங்கனாக்கா நம்ம 15,800 ரூபாய்க்கு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தேவைப்படுற நண்பர்கள் என்னோடய நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாடலில் பார்த்திங்கன்னா நம்ம அடிஷ்னலாக ஒரு மைக் இன்புட் ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்கோம். நல்ல ஒரு சூப்பரான மாடல் தான். இந்த மாடல் பார்த்திங்கனாக்கா 15,800 ரூபாய்க்கு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம புதுசாக போகிற வீடியோஸ் எல்லாமே நமக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. உங்களுடைய ஆதரவை நம்ம சேனலுக்கு எப்பயுமே கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.